ஸ்ரீ குருப்யோ நமஹ. தெய்வத்தின் குரல் இரண்டாம் பகுதி 75வது தலைப்பு. கிருஹஸ்தாசிரமம் என்ற இல்லறம், உடன்கட்டை ஏறுதல் தொடர்ச்சி. பதி போனபின் நாம் உயிரை வைத்து கொண்டிருக்க முடியாது என்று நினைக்கும் உயர்ந்த உணர்ச்சி இன்றைக்கும் யாராவது லட்சத்தில் கோடியில் ஒரு ஸ்திரீக்கு இருக்கத்தான் செய்கிறது. அதனால்தான் எப்போதாவது வருஷத்துக்கு ஒரு தரமாவது ஏதாவது ஊரில் இப்படி ஒரு ஸ்திரீ உடன்கட்டை ஏறினாள். சட்டம் இடம் தராத போதிலும், பந்துக்கள் தடுத்த போதிலும் கேட்காமல் இப்படி பண்ணினாள் என்று பேப்பரில் பார்க்கிறோம். பழைய காலத்து உடன்கட்டைகளை விட இதுதான் ரொம்ப விசேஷம் என்று எனக்கு தோன்றுவதுண்டு. பூர்வத்தில் அந்த லட்சியத்துக்கு அனுகூலமான சூழ்நிலை இருந்து பல பேர் அப்படி செய்தார்கள். இதனால் பிரத்தியார் கட்டாயப்படுத்தாவிட்டாலும் இப்படி பல பேர் போவதை பார்த்து அவர்களுக்கு உத்தம லோகம் சித்திப்பதாக சொல்கிறார்களே என்று தாங்களாகவே அரை மனசாக ஓரிரண்டு பெண்கள் அக்காலத்தில் சககமனம் பண்ணியிருக்கலாம். இன்றைக்கோ அப்படிப்பட்ட சூழ்நிலை இல்லாததால் இத்தனை கலிப்பிரவாகத்தில் சீர்திருத்த நாட்களில் யாராவது உடன்கட்டை ஏறினால் இதுதான் ரொம்ப ஜென்யூன், உண்மையானது என்று நினைக்கிறேன். இதே மாதிரி இன்னொன்றை கூட நினைப்பதுண்டு. குருகுலவாசம் வேண்டுமென்று நான் அடிக்கடி சொல்கிறேன் அல்லவா? சதி மாதிரிதான் இதுவும் இப்போதைய சூழ்நிலையில் மறந்தே போன விஷயமாகிவிட்டது. முன்பு சர்வசாதாரணமாயிருந்த குருகுல முறையை இப்போது நடத்துவது அசாத்தியம் என்கிற அளவுக்கு ஆக்கியிருக்கிறோம். இப்படி இருக்கிற நிலையிலேயே இன்னமும் யாராவது ஒரு பையன், 2 பையன் பிக்ஷாச்சரியம் பண்ணி குருகுலவாசம் பண்ணினால் இதுதான் ஆதிகாலத்தில் பண்ணினதை விடவும் ஜெனுவின் என்று நினைப்பதுண்டு. சந்நியாசம் எல்லோருக்கும் கம்பல்சரி இல்லை என்கிற மாதிரியே சககமனம் பெண்கள் யாவருக்கும் கம்பல்சரி இல்லை என்பதற்கு ஒரு அழுத்தமான காரணம் சொல்கிறேன். தர்மசாஸ்திரங்களில் விதவா தர்மங்கள் என்பதாக கைம்பெண்கள் இருக்க வேண்டிய முறைகளை பற்றி நிறைய சொல்லி இருக்கிறது. எல்லோருக்கும் சந்நியாசம் என்றால் தகன சம்ஸ்காரமே சாஸ்திரத்தில் இருக்காது என்கிற மாதிரி விதவைகள் எல்லோருக்கும் புருஷனோடேயே சிதை ஏற வேண்டும் என்று கட்டாயமாக இருந்திருந்தால் விதவா தர்மம் என்று ஒன்று இருக்கவே இடம் இருந்திருக்காது அல்லவா? மரணமாவது எப்போது வருகிறது என்று எவருக்கும் தெரியாது. பால்யத்திலோ அல்லது கிருஹஸ்தாசிரமத்திலோ திடீரென்று மரணம் சம்பவித்து விடலாம். அதனால் எல்லோரும் சந்நியாசம் வாங்கிக் கொண்டுதான் சாக வேண்டும் என்று எதிர்பார்க்க முடியாது. ஆனபடியால் இவர்களை உத்தேசித்தாவது தகன சம்ஸ்காரம் சொல்லித்தான் ஆக வேண்டும். விதவா தர்ம விஷயம் அப்படியில்லை. புருஷன் போய்விட்டான் என்றால் உடனே ஒருத்தியை சேர்த்து கொளுத்தத்தான் வேண்டுமென்பது சாஸ்திர அபிப்பிராயமானால் அப்புறம் விதவா தர்மம் என்று ஒன்றை எழுதி வைக்க கொஞ்சம் கூட இடமில்லை. ஹரஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர. தெய்வத்தின் குரல் மேலும் ஒலிக்கும்.